மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கும் வரை செங்கல்லை திருப்பிக் கொடுக்க மாட்டேன் என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். என்ன பண்ணாரு? மதுரையில திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. அந்த ஒரே ஒரு செங்கல், ஒத்த செங்கலையும் நான் தூக்கிட்டு போயிட்டேன், பத்திரமா வச்சிருக்கேன். நான் சொல்லிட்டேன், மருத்துவமனை கட்டுற வரைக்கும் கல்லு திரும்பி வராதுன்னு சொல்லிட்டேன். இப்போ திருப்பி சொல்றாரு, கண்டிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அறிவிச்ச பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சாச்சு, மருத்துவமனை வந்தாச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. நம்முடைய இந்த பிரச்சாரத்துடைய பயணத்துடைய பேரு மாநில உரிமைகளை மீட்க நம்முடைய தலைவர் குரல் பேர் தான். திமுக மாவட்ட செயலாளர் சிவலிங்கத்திற்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத நிலையில் அவரை சமரசம் செய்யும் நோக்கில் அமைச்சர் ஏவாவேலு மேடையில் பேசியது கட்சியினரிடையே கவனத்தை ஈர்த்துள்ளது. நான் இந்த தேர்தலில் இந்த நிகழ்ச்சியை எப்படி தொடங்கினேன் என்று சொன்னால், பெரும் உள்ளத்துக்கு சொந்தக்காரர் தியாகசீலர் சிவலிங்கம் வாழ்க என்று இந்த முறையை நான் தொடக்க இருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.